மார்ச் 1ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள உள்ளார். இதுகுறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் தலைமையில் மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் செய்தியாளர்களை சந்தித்து செல்லூர் ராஜ் பேசுகையில், எடப்பாடி பழனிசாமியின் ஆணைக்கிணங்க கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நிர்வாகிகள் சில ஆலோசனைகள் என்னிடம் சொன்னார்கள். மார்ச் 1ஆம் தேதி வரலாற்று சிறப்புமிக்க மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெறும் இந்த மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளார். அதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி சிறப்புரையாற்ற உள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க கூட்டமாக அமைய உள்ளது. அந்த கூட்டத்தில் நாம் எப்படி கலந்து கொள்வது குறித்து இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வரியை உயர்த்தி கொடுப்போம் என்றெல்லாம் சொல்லவில்லை. முதலமைச்சர் மதுரைக்கு வந்திருந்தார். மதுரையில் முழுமையாக செயல்படுத்தாமல் இருக்கக்கூடிய முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம், மதுரையில் குண்டும் குழியுமாக இருக்கும் சாலைகள், மதுரையில் உள்ள பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி குடிநீர் கொடுக்கப்படும் என்று தவறான தகவலை கொடுத்துவிட்டு முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்தில் பைப்புகள் வெடித்து தண்ணீர் வீணாக செல்கிறது. மதுரையில் உள்ள வைகை ஆறு புராண காலத்தில் தூய்மையான ஆறு, ஆனால் அது தற்போது கூவம் நதி போல் கழிவு நீராக உள்ளது என்று மாநகராட்சி அதிகாரிகளை கூப்பிட்டு ஆய்வு செய்ய வேண்டும் என்று நான் மிகவும் கருணையோடு கேட்டேன். நானும் சட்டமன்ற உறுப்பினர், மதுரையில் வாழும் மக்களில் ஒருவனாக முதல்வரிடம் கோரிக்கை வைத்தேன். அது என்ன ஆனது என்று தெரியவில்லை. 23, 24, 25 ஆகிய ஆண்டுகளில் கோடைக்காலம் வந்தது. அப்போது ஏன் நீங்கள் நிதி கொடுக்கவில்லை என்று ஏன் நீங்கள் முதல்வரிடம் கேட்கவில்லை? இது மாதிரியும் இல்லாமல் இப்போது மட்டும் கோடைக்கால நிதி கொடுப்பதற்கு காரணம் என்ன என்று யாராவது கேட்டீர்களா? ஜெயலலிதா பெண்களுக்கான திட்டங்களை கொடுத்தார். தொட்டில் குழந்தை திட்டம், கருவில் இருந்து கல்லறை செல்லும் வரை பெண்களுக்கான திட்டத்தை ஜெயலலிதா கொடுத்தார். விலையில்லா அரிசி கொடுத்தார். 78வது பிறந்த நாளில் 3ஆம் கட்ட தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்து பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்க வேண்டும். 10,000 கொடுக்கிறது நல்லது. ஒவ்வொரு தாய்மாரும் இந்த திட்டத்தை வரவேற்கிறார்கள். சசிகலா குறித்து நான் பார்க்கவில்லை, பார்த்துவிட்டு சொல்கிறேன். விஜய் முதல்வராக வந்தால் கிராமம் கிராமமாக சென்று மக்களை சந்திப்பேனே என்ற கேள்விக்கு அவரிடம் நான் கேட்க வேண்டும். எங்கள் தலைவர் அனைத்து ஊர்களுக்கும் செல்கிறார்கள், யார் யாரோ கூட்டணிக்கு வருகிறார்கள் என்று டிவிக்கே சொன்னார்கள். கூட்டு குடிநீர் திட்டத்துக்காக பதிக்கப்பட்டிருக்க அந்த பைப்புகள் தரமற்றதாக இருப்பதனால் வெடித்து பிரஷர் தாங்காம, அழுத்தம் தாங்காம தண்ணி ஆறாக ஓடுது. இதெல்லாம் ஆய்வு பண்ணணும் முதலமைச்சர். மதுரை வைகை ஆறு புராண காலத்திலிருந்து பேசப்படுகிற ஒரு ஆறு, தூய்மையான ஆறு. அந்த ஆறு இன்னைக்கு கூவ நதியை போல கழிவுநீர் ஆறாக மாறி இருக்கிறது. இதையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று மாநகராட்சி அதிகாரிகளை கூப்பிட்டு ஆய்வு செய்ய வேண்டும். மாண்பு முதலமைச்சர் செய்வார் என்று நான் ரொம்பவும் கருணையோடு கேட்டேன். மதுரை மாநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் அடிப்படையில் நானும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், மதுரையில் வாழ்கிற மக்களை நானும் ஒரு பிரதிநிதி அடிப்படையில் முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்தேன். அது என்ன நிலைமை தெரியல, என்னன்றது தெரியல. அப்போ வந்தார் இல்லையா, அப்போ முதலமைச்சர் வந்தார்ல, 2 நாள் இருந்த முதல் நாள் வந்துட்டாருல. நீங்க ஊடகங்கள்லாம் போய் ஐயா 22, 23, 24, 25 எல்லாம் கோடை வந்துச்சு, அப்பெல்லாம் ஏயா 1000 ரூபாய் கொடுக்கல, இந்த 3 மாசம் அட்வான்ஸா போட்டு கோடை விடுமுறைன்னு ஒரு 2000 ரூபாய் கொடுக்குறீங்களே, இது என்னங்க புது கான்செப்டா இருக்கு? இருங்க நான் சொல்ற கேளுங்க. நீங்க இதை கேட்டீங்களா? அதை பத்தி எல்லாம் நீங்க இது பண்ணக்கூடாது. இவங்கள மாதிரி நாங்க திறந்தாங்க. இப்ப இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது பலூன், கருப்பு பலூன் பறக்க விட்டாங்கல்ல, மறந்துட்டீங்களா? நீங்களாம் மறந்துட்டுப்பீங்க. கருப்பு பலூன் பறக்க விட்டாங்க. கோ பேக் மோடினாங்க. முத மோடிஜி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, இவங்க அமைச்சரானவங்க. வெள்ளக்கூடை ஏந்திய வேந்தனே நம்ம வெள்ளக்கூடை ஏந்தியவர் தான் நம்ம முதலமைச்சர். வெள்ளக்கூடை, கருப்பு கூட பிடிக்க கூடாது. நான் வெள்ளக்கூடையை பார்த்ததே இல்லை. நம்ம என்னன்னா எங்கேயாச்சும் நிகழ்ச்சியில இந்த பல்லாக்கு மாதிரி ஏதோ இது பண்ணி போட்டுருப்பாங்க, கூட மாதிரி பிடிச்சிருப்பாங்க கூட, அதுலதான் பார்த்துருக்கோம். முத ஒரு முதலமைச்சர் வெள்ளக்கூடை பிடித்ததே நம்ம முதலமைச்சர் தான். பாரத பிரதமருக்கு 2 கூட, ஒரு கூட இல்ல, 2 கூட பிடிச்சாங்க. அப்ப அவங்க எல்லாம் சொல்றது அதையெல்லாம் மறந்துடுறாங்க, எங்களை சொல்றாங்க. அப்புறம் அதே மத்திய அமைச்சரை கூப்பிட்டு வந்துதான் அவங்க அப்பாவுடைய இந்த 100 நாணயத்தை வெளியிட்டாங்க. அதுல இந்தி எழுத்து இருந்துச்சு, அதுக்கு கூட இவங்க சொல்லல.
இது பண்ணாங்க. மதுரையில நடக்கக்கூடிய கூட்டம் அதிமுக கூட்டமா அல்லது என்டிஏ கூட்டமானே? தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம். சார் விஜய் என்ன சொல்றாருன்னா, நான் முதல்வர் ஆன பிறகு கிராமம் கிராமமா போய் மக்களை சந்திப்பேன், எப்படி பாக்குறீங்க சார்? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்க அவர் அது இல்லைங்க. நம்ம என்ன அவரை நினைச்சிட்டு இருக்காரு. அவருக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? எங்க தலைவர் எல்லா ஊருக்கும் போறார். அது கரெக்ட். அது நாங்களே கூட்டணின்னு இல்லை. பொதுவா ஒருத்தர் ஏதாச்சும் கிடைக்கலன்னா பார்க்க வேண்டியதை ஒரு நரி மாதிரி சொல்லுவாங்கல்ல, சிச்சி இந்த படம் புளிக்கிட்டு போவாங்கல்ல. யார் அவர் கூட்டணியில சேர்க்கறதுக்கு அவர் எத்தனை முயற்சி தான் பண்ணாரு. நம்ம செங்கோட்டையன் அவர் வர்றாங்க, இவர் வர்றாங்க, இப்ப வந்துருவாங்க, அப்ப வந்துருவாங்க. இப்ப வரல. அப்ப மட்டும் ஏன் அப்பவே இவர் சொல்லியிருக்கலாம்ல. அது வேற. நீ இதுக்கு தான் நீ விஜய் செல்லூர் ராஜு இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு அதை தான் சொல்லுவேன். நாங்க சொன்னதை விட்டுருவீங்க. கூட்டணியை பற்றி கூட்டத்தை பற்றி பேசுங்க. கூட்டணிக்கு எப்படி வருவாங்க, எப்படி கூட்டம் வருவாங்க என்னன்னு கேளுங்க. சரி வாங்க, நாங்க மயில் வெயில் வாங்க வாங்க.